தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க உங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்கனே, நீங்க டாக்டரா? நானும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆமாம், நான் டாக்டர் தான். ஆ, நான் கேட்கணும்னு நினச்சேன். அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன ரிலேட்டிவ் வருது? அந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது. அன்னைக்கு ஒரு நாள் கோயிலில் பார்த்தேன். இப்போ யதார்த்தமாக வரும்போது தெரியாதரமா 2 பேர் வண்டி மோதிக்கிட்டோம். அப்போ அந்த பொண்ணு என் மேலே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மயங்கிட்டாங்க. நான் எவ்வளவோ எழுப்பி பார்த்தேன். எந்திரிக்க இல்லாத ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தேன். அவங்க எப்படி இருக்காங்க? ஓ, உங்களுக்கு யாருன்னே தெரியாதா? நான் கூட உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு நினச்சேன். அப்போ அவங்கள உங்களுக்கு தெரியுமா? இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அவங்க தான் எனக்கு பார்த்த பொண்ணு எங்கள் வீட்டில். ஓ அப்படியா, சாரி டாக்டர், எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது. சரி, இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? ஆ, அவங்க நல்லா தான் இருக்காங்க. அதிர்ச்சியில் மயக்கப்பட்டு விழுந்தனால அப்படி இருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. அப்படியா, நானும் அப்படி தான் நினச்சேன். நான் எவ்வளவோ எழுப்பி பார்த்தேன். அவங்க எந்திரிக்கல. அதனால தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தேன் பதறி போய். சரி ஓகே டாக்டர், அப்போ அவங்க உங்களுக்கு பார்த்துக்க பொண்ணு தானே, நீங்களே பார்த்துட்டு அவங்க வீட்டில் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லிடுங்க. நான் கிளம்புறேன். இருங்க இருங்க, எதுக்கு இவ்வளோ அவசரமா போறீங்க? அந்த பொண்ணு கண்ணு முழிச்சு நீ யாருக்கு கூட நீங்க அட்மிட் பண்ண அப்படின்னு கேட்டா நான் யாரை சொல்லுவேன்? நீங்க தானே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இந்த உலகத்துல ஹெல்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஓகேவா? அதை நீங்க செஞ்சிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு இது தெரிஞ்சது ஆகணும். நில்லுங்க, அந்த பொண்ணு கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமே கிளம்புங்க. ஐயோ டாக்டர், நான் அது பெருமை பீத்திராலாம் கிடையாது. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அந்த பொண்ணு நல்லா இருந்தால் போதும், அதுக்கு தான் வந்தேன். நீங்கள் பார்த்து என்ன ஏதுன்னு பாருங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே ஒர்க் இருக்கு. ஸோ நான் போய் ஆக வேண்டிய கட்டாயம். டாக்டர், அந்த பொண்ணு கண்ணு முடிச்சிட்டாங்க. ஆனா யார் கொண்டு வந்து அட்மிட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஓ, கண்ணு முடிச்சாச்சா? சரி ஓகே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர். கண்ணு முடிச்சிட்டாங்களா? வாங்க வந்து பார்த்துட்டு போங்க. ஓகே டாக்டர். இவரு எக்ஸ்கியூஸ் மீ, அது ஓகே தானே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அது ஓ, யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் வண்டியில ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டீங்க போல. அப்போ அதிர்ச்சியில மயக்கப்பட்டு விழுந்துட்டீங்க. இவர் தான் கொண்டு வந்து உங்களை இங்க சேர்த்தாரு. அப்போ நம்ம இவர் மேலதான் மோதணுமா? ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அவர் மேலதான் மோதி இருக்கீங்க. ஐயோப்பா, யாரு என்னன்னு தெரியாத உங்களுக்கே எவ்வளோ பதறினாரு தெரியுமா? இப்பதான் சொன்னார் 2 பேர் ஏற்கனவே ஒரு தடவை கோயில மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி. ரொம்ப நல்ல மனசு இருக்கு. எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆனா சுத்தி முத்தி ஒரு பறவை மாதிரி வந்து ஆளுங்க தான் நிப்பாங்களே தவிர யாரும் இந்த மாதிரிலாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா உங்க மேலேயே வண்டியை விட்டு மோதிட்டு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காரு பாத்தீங்களா? அங்க இருக்கு அவருக்கு மனசு. தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, இருக்கட்டும். இனிமேல் வண்டியில் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் கவனம் முழுசு நம்ம போகிற இடத்துல இருக்கணும். புரியுதா? இப்படி எங்கேயாவது யோசிச்சுட்டு போய் விழுகாதீங்க. எல்லா நேரமும் இதே மாதிரி வந்து யாராவது காப்பாற்றிட்டு இருக்க மாட்டாங்க. சரி ஓகே, இனி பாத்துக்கிறேன். ஓகேங்க, நான் வரேன். பார்த்துக்கோங்க டாக்டர், நான் வரேன். ஓகே, போயிட்டு வாங்க. இனிமே வண்டியில் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் பார்த்து பத்திரமா போங்க. புரியுதா? எல்லா நேரமும் இதே மாதிரி வந்து யாராவது காப்பாற்றிட்டு இருக்க மாட்டாங்க. யாருன்னே தெரியாது அவருக்கு உன் மேல இந்த அளவுக்கு பாசம் இருக்கும் போது உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற எனக்கு எவ்வளோ பாசம் இருக்கணும், எந்த அளவுக்கு உன் மேல அன்பை நான் வச்சிருக்கணும். கண்டிப்பா என்னோட மொத்த அன்பையும் உனக்கு நான் எடுத்து காட்டுவேன். அந்த நாள் சீக்கிரமாவே வரும் அபி. நம்ம யாருன்னு அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம மேல இந்த அளவுக்கு அக்கறையா இருக்கிறாரே, ஒருவேளை நாம தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா எந்த அளவுக்கு நம்ம மேல பாசமா இருப்பாரு. இவருக்கு தெரியுமா தெரியாதா? பேசும் மொழி கூட அழகடி ஆயுள் நீளது போதும் வருடி உந்தன் முதலின் ஓரங்கள் மறைக்கும் புதுமொழி அதை உடைத்தெறி வெள்ளை பூவெனி எந்தன் திகழ்வடி எந்தன் வானை மறைக்கின்ற அழகி உந்தன் உயிரை என் சுவாசம் தொடுதென கூறடி வந்து கூறடி. எவ்வளவு நாளாச்சுல இந்த மாதிரி நம்ம வெளியே வந்து சண்டே ஆனா மட்டும்தான் நம்மளால அப்படி வெளியே வர முடியும். மாமா வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. அதான் இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஃப்ரெண்டை மீட் பண்ணணும் மாமா, அதனால அங்க போயிட்டாரு. அதுக்கு என்ன பண்றது? சரி விடுங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம்ல, நம்ம என்ஜாய் பண்ண. ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீ நெக்ஸ்ட் வீக் அண்ணனை கூட்டிட்டு எல்லாரோடையும் வந்துட்டு போகலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன சொல்லலாம்? சரிடி செல்லம், போங்க போய் விளையாடுங்க. என்ன பாட்டு குட்டி?
அடியே ஆரம்பிச்சிட்டியா? ஏன்டி இப்படி பண்ற? அம்மா என்ன சண்டை அம்மாவுக்கும் பொண்ணுக்கும்? அந்த கூத்த ஏன் மோனி கேக்குற? ஒண்ணும் இல்ல. சாப்பாடு ஏன்டி மிச்சம் வச்சிருந்தா ஒரு வார்த்தை கேட்டேன். அதுக்கு தையா தக்கான்னு குதிச்சு ஒரே ஆட்டம். அதுக்கு தான் இப்ப வெளியவே கூட்டிட்டு வந்தது. சரி அவ ஓடிட்டா. மீனுமா போமா, தங்கச்சிக்கு என்ன தெரியும்? போய் நீயும் தங்கச்சி விளையாடுறீங்களா? இப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி நம்ம அப்படி பார்க் வந்து சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. சரி நான் அந்த சைடு போறேன், நீங்க ரெண்டு பேரும் இங்க நின்னு பேசிட்டு இருங்க. ஓகேவா? அண்ணி உங்களை மட்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த அண்ணன் என்னதான் பண்றாதோ, எப்ப பார்த்தாலும் வேலைன்னு ஆபீஸ்ல போய் உட்காந்துக்கிறாரு. இல்லனா இந்த மாதிரி பொண்டாட்டி பிள்ளைங்க கூட லைஃப் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சண்டே ஆனா போது யாராவது பார்க்க போறேன்னு ஓடிடுது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் வீக் அண்ணன் கூட தான் வர எல்லாரும். விடுங்க குழந்தனாரே, அதை பேசி மட்டும் என்ன ஆக போகுது? விடுங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிள்ளைய பெத்தாச்சு, இதுக்கு மேல வாழ்க்கை எங்க போய் என்ஜாய் பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் வேலையை பார்க்கட்டும். நெக்ஸ்ட் வீக் வேணா பாத்துக்கலாம். சரி நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் சரி போய் நிக்கிறேன். சரி மோனி, குழந்தைங்களை பாத்துக்கோ. சரி. என்னவா? ஒன்றும் இல்லை, பார்க்குக்கு வந்திருக்கோம், அதுவும் தனியா, யாருமே இல்லாத பிளேஸு. ஸோ சோ ஸோ நம்ம ரொமான்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு அருண் என்ன பண்றீங்க? இது பார்க்க அருண், இறக்கி விடுங்க. என்ன வந்தா எனக்கு என்ன? ஏன் பொண்டாட்டி நான் தூக்குறேன், எவன் கேட்பான்? சரி அருண், இறக்கி விடுங்க. என்னடி இறக்கி விடு வா அப்படி போ. குட்டிமா ரெண்டு பேரும் பார்த்து விளையாடுங்க, கீழே விழுந்துறாதீங்க. தீபிகா போது நீ அழுதது. எதுக்காக என்ன வர சொன்ன? மகேஷ், நான் எதுக்காக உன்னை வர சொல்லியிருப்பேன்னு உனக்கு தெரியலையா? பார்த்து பார்த்து. மகேஷ், நம்ம வாழ்க்கையில் நடந்த அந்த மோசமான சம்பவத்துக்கு அப்புறம் உன்னை ஒரு தடவையாவது பார்த்துருக்க மாட்டோமோன்னு எவ்வளவோ நான் ஏங்கியிருக்கேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நடந்தது தான் உன் ஆஃபீஸில் உன்னை நான் மீட் பண்ணது. முதல்ல என்ன மன்னிச்சிரு மகேஷ், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் நான் வர சொன்னேன். அது மட்டும் இல்லை, நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு திரும்பவும் பிரியாச்சித்த. எனக்கு புரியல தீபிகா. சரி மீனுமா ஆதிராமா ரெண்டு பேரும் அடிச்சுக்காம பார்த்து பத்திரமா விளையாடுங்க. அம்மா அந்த சைடு நிக்கிறேன். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன பேச போறேன் அப்படிங்கிறது எதுவுமே உனக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா மகேஷ்? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவர் அவர் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்ல சொன்னாரு. யார் இந்த பொண்ணு? மகேஷ், நான் உனக்கு பண்ணது ரொம்ப பெரிய துரோகம் தான் மகேஷ். அதுக்காக நான் எவ்வளவோ வருத்தப்பட்டேன். நம்ம ஒருத்தவங்கள உண்மையா நேசிச்சா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் உண்மையான அன்பை தான் கொடுக்கணும். ஆனா நான் இடையில பணம் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு உன்னை விட்டு போன பத்தியா கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு மகேஷ், என்ன மன்னிச்சிருடா. துரோகம் பண்ணாங்களா இந்த பொண்ணு? என் புருஷனுக்கு என்ன துரோகம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நமக்கு சொந்தமான ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது நம்மளோடது. ஆனால் அது வேற யார்கிட்டயாவது போயிருச்சுன்னா அது அவங்களுக்கு சொந்தமாயிரும். அதே மாதிரி தான் உன் அருமை எனக்கு தெரியல. அதனால தான் பணம் தான் முக்கியம், காதல் முக்கியம் இல்லை. எல்லாமே பண்ணணும்னு நினச்சி தான் நான் போனேன். நான் இன்னைக்கு வாழை வெட்டியாண்டா இருக்கேன். என்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்கிறல. நான் யாரை நம்பி போனனோ அண்ணே அவன் என்னையே மாத்திட்டான். உண்மையான அன்பு எதையுமே எதிர்பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. நீ அப்படித்தான் என்கிட்ட இருந்த. ஆனா நான் உன்கிட்ட எதிர்பார்த்தது என்னமோ பணம் மட்டும்தான். அதனாலதான் இன்னைக்கு நிற்கதையா நிக்கிறேன். எனக்குன்னு யாருமே இல்லை மகேஷ், அனாதை ஆயிட்டேன்டா. யாருமே இல்லை, எல்லாருமே
என்னை ஏமாத்த மட்டும்தான் செய்றாங்க. ஏன்னா உன்னை நான் ஏமாத்தணும்ல, அதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனையை பத்தியா? நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்குன்னு சொந்த பந்தம் யாருமே இல்லை. ஆனா திரும்ப ஒண்ணு நான் பாப்பேன்னு என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்கல. நம்ம சந்தோஷமா இருந்த அந்த நாட்கள் அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தாலும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நீயும் நானும் லவ் பண்ண நம்ம ஒருத்தவங்களை ஏமாத்துனா அதுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும்னு என் வாழ்க்கையில நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் திரும்பவும் உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன உன் லைஃப் பார்ட்னரை ஏத்துக்கிறவியா? திரும்பவும் நம்ம 2 பேரும் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாம். என்ன ஏத்துக்கிறவியா? சொல்லு மகேஷ், எதுவும் பேசாம இருக்க. எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எதை நான் நிஜம்னு நம்பி போனனோ அதுதான் எனக்கு வேதனையை கொடுத்துச்சு. அதுதான் பொய்யானதுன்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனா இப்ப இந்த நிமிஷம் உங்கூட நிக்கிறேனே, இதுதான் நிஜம், இதுதான் உண்மையும் கூட. இதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வாழ்க்கை முழுசும். என்ன ஏத்துக்கிறவியா? நான் இப்படி கேட்கறது உனக்கு வருத்தமா தான் இருக்கும். ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனாலும் என்னால ஒண்ணு மறக்க முடியல. என்னை ஏத்துக்கிறவியா? ஏதாவது பேசுமா? உன்னை நான் ஏமாத்தினேன்ல, உன் மனசு காயப்படுத்தினேன்ல, இதுக்கெல்லாம் எனக்கு தண்டனை வேணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை ஏத்துக்கோ. வாழ்க்கை முழுசும் உன் காலடியிலே உனக்கு அடிமையா இருக்க. இதுதான் எனக்கு கிடைக்கிற தண்டனையா கூட நினைச்சுக்கிறேன். தயவு செஞ்சு என்னை ஏத்து. மகேஷ், ஆசைப்படுற அளவுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைனா நான் ஆசைப்படுற யாரும் நிரந்தரமாய் கூட இருந்ததும் கிடையாது. என் வாழ்க்கை சேல போல அத போட்டு விட்டு முள்ள மேல. என் வாழ்க்கை சேல போல அத போட்டு விட்டு முள்ள மேல. எடுக்கவும் முடியல, இருக்கவும் முடியல. தந்தம் அடிக்கிற கண்ணால, நித்தந்தம் துடிக்கிற நெஞ்சால. தந்தம் அடிக்கிற கண்ணால, நித்தந்தம் துடிக்கிற நெஞ்சால. மது மூஞ்சில கல்யாண கலை வந்தாச்சு. அண்ணி, என்ன காலையில இருந்து எல்லாரும் வீட்ல ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்சம் அழகா இருக்கேன், அதுக்காக கல்யாண கலை வந்துருச்சுன்னு அர்த்தமா? போங்க அண்ணி. அடேங்கப்பா, ரொம்ப சலிச்சுக்கிறாப்ல இருக்கு. சரிதான், சரி, கல்யாணம் ஆகுற வரைக்கும் சேலையே கட்டுங்க, சரியா? தாவணி பாவடெல்லாம் கட்டக்கூடாது, புரியுதா? அதுவும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, சொல்லவா வேணும்? அப்புறம் சரிங்க அண்ணி, அதான் சேலை தானே கட்டியிருக்கேன். எங்க நேகாவே காணோம்? அவ இங்கனுக்குள்ள வராம இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷம். வந்துட்டான்னு வச்சுக்கோ, இப்படி நீ நல்லா பேசிட்டு இருக்க முடியாது. என்ன அவ என்ன பேசுறாளோ அதைத்தான் நம்ம கேட்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன்ல எங்க பிளான் பண்ணிருக்கீங்க? சுவிட்சர்லாந்து போலான்னு இருக்கோம். பாத்துடி. அட நம்மாளு, எப்ப வந்தீங்க? புருஷன் வந்தது கூட தெரியல, அப்படி ரொமான்ஸ் பண்றீங்களே, வேடிக்கை பார்க்க சொல்லுது. ச்சே, கேவலமான பொழப்பா இல்ல? அது எப்படி நேகா, இவ்வளவு நேரம் உன்னை ஆளவே காணா? கரெக்டா உங்க அப்பா திட்டம் போது வருவியாடி? சரியான ஆளுதான். என்னம்மா பிரீத்தி, ஏன் மாமா இப்படி பாக்குற? அது ஒண்ணு இல்ல மாமா, உங்களுக்கு அந்த தோசை சுடுறதுக்கு பாத்தீங்களா, அது எப்படி உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா? நேற்றுலாம் தோசை பிச்சு பிச்சு போட்டுருந்தீங்க. இன்னைக்கு நல்லா முதுகுல எண்ணெயை தடவி, முதுகுல இல்ல, நல்லா அடுப்புல தோசைக்கல்ல வச்சு நல்லா எண்ணெயை தடவி எப்படி தோசை ஊத்துறதுன்னு சொல்லி தரேன். ரூம்க்கு வரீங்களா?
நான் உன்கிட்ட பேசவே இல்ல. நான் என் புருஷனை தான் பேசிட்டு இருக்கேன். நீ பேசாம இருடி. மாமா வாங்க மாமா. தோசை எப்படி ஊத்துறதுன்னு சொல்லி தரேன். வாங்க. அது பிரீத்தி கல்யாண வேலையில நிறைய இருக்கு. நானும் மிதுனும் தான் பார்க்கணும். நாளைக்கு சொல்லி தரியா? இல்ல மாமா, எனக்கு இப்பதான் சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு. நீங்க வாங்களே. வேணாம். வாயா. ஐயோ செல்லக்குட்டி, எதுவும் பண்ண மாட்டாங்க, சும்மா விளையாடுவாங்க. நீங்க வேணா போய் பாருங்களேன். ஐயோ ஏனேகா குட்டி, நிலைமை தெரியாம இப்படி மாமா கிட்ட வம்பெடுத்துக்கிட்டு இருக்க. இப்போதே உன் அத்தை தனியா நிக்கிறா. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கலாம்னு பார்த்தா விட்ட மாட்டீங்க. மைண்ட் வயசு நினைச்சு யாரோ சத்தமா பேசிட்டு இருக்காங்க. காதுல நல்லாத்தையும் விழுகுது. தான் பேசுறோம். ஒன்னும் சரியில்லை. நான் போறேன். ஏய், நீ முதல்ல வீட்டுக்கு வந்ததே தப்பு. இதுல உனக்கு ரொமான்ஸ் வேற. தள்ளுடா. என்ன என்னங்கடா? ஆஹா என்னடி பொண்டாட்டி, ஒரு பட்டி அப்படி அழகா தெரியறியே. சேரல் அப்படி அழகா தெரியறியே என்னமோ என்னன்னு தெரியல, ஆனா ரொம்ப அழகா இருக்கே. ஓ, நாங்க ரொம்ப அழகா தெரியுறோமா? சாருக்கு இதுவும் தெரியும், இதுக்கு மேலேயும் தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும். வாங்க மாப்பிள்ள, எப்ப வந்தீங்க? அத்தை என்ன புதுசா? இப்போதான் அத்தை வந்தேன். அத்தை நீங்க என்னை மிதுன்னே கூப்பிடுங்க, மாப்பிள்ளையெல்லாம் சொல்லி கூப்பிடாதீங்க. இது எனக்கு புதுசா இருக்குது. அப்படி இல்ல, முன்ன வந்து என் மருமகளுக்கு தம்பியா இருந்தீங்க. மாப்பிள்ளைங்கிற உரிமை மட்டும்தான். ஆனா இப்ப என் பொண்ணுக்கு புருஷனாக போறீங்கல்ல, அதனால கண்டிப்பா மாப்பிள்ளையும் தான் கூப்பிடணும். அதனாலதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். போக உங்களுக்கே பழகிரும். சரி, என்ன வந்தது இப்படி நின்னுக்கிட்டே இருக்கீங்க? என் பொண்ணு எதுவும் கொடுக்கலையா? ஆமாத்த, வந்ததுலேருந்து எதுவுமே கொடுக்கவே இல்லை. நானும் ரொம்ப நேரமா ஒன்று கேட்டுட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அடியே, என்ன மாப்பிள்ளை என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு? இப்படியே இரு, சரியா? ஒண்ணும் செஞ்சிராத. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு போனா இப்படித்தான் நீ புருஷனை கவனிப்ப. வந்திருக்காருல, உட்கார வச்சு காப்பி ஈப்பி கொடுப்போம். அப்படிலாம் எதுவும் கிடையாது. மாப்பிள்ளை என்ன கேட்கறாரு குடு. அம்மா, அது அவர் என்ன கேட்டாலும் சரி குடுமா, தயவு செஞ்சு. மாப்பிள்ளை உட்கார வை முதல்ல. என்ன ரெடியா? ரெடி இரு, உன் மாமியார் போட்டு அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கோ வச்சுக்கோ. மது, என்ன ஏதுன்னு பாரு. எங்க உன் அண்ணி உடனே? அத்தை, அது அக்கா மாமாக்கு தோசை ஊற்றி சொல்லி கொடுக்க போயிருக்கா. அதை கூட்டு போயிருக்கா பெட்ரூமுக்கு. தோசை ஊத்தி கொடுக்க பெட்ரூமுக்கு போயிருக்காளா? இது என்னடா கூத்தா இருக்கு? சரி பாருங்க என்ன ஏதுன்னு. நான் வர உனக்கு கொழுப்பு ரொம்ப ஆயிடுச்சுடா. என்ன சார் சாப்பிடுறீங்க? அதுவா, அது நான் சாப்பிட்ற விஷயமே வேற. ஒரு நிமிஷம், நான் டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஓகேவா? வேற எதையும் நான் கேட்கல. நானும் அதுபடிதான் சொல்ல வரேன். என்ன ஏய், இதுதான் வேணாங்கிறது. எப்ப தாலி கட்டினியோ அதுல இருந்து உனக்கு ரொம்ப சேட்டை ஆயிருச்சு. விடுடா. யாராவது பார்த்தாங்கன்னா இப்ப ஏதாவது நினைச்சுக்குவாங்க. விடுடா. நான் விடணும்னா புருஷனை மரியாதை இல்லாம வாடா போடான்னு கூப்பிடுற பத்தியா, அப்படி கூப்பிடுறத முதல்ல நிறுத்து. எப்படி கூப்பிடுறனா, அழகா கியூட்டா செல்லம்மா மாமான்னு கூப்பிடு. நினப்புதே அப்பெல்லாம் கூப்பிட முடியாது. நீ என்ன அரேஞ்ச் மேரேஜா? லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம். மாமால கூப்பிட முடியாது. வேணும்னா சித்தப்பான்னு கூப்பிடவா? தாத்தான்னு கூப்பிடுறீ? கூப்பிட இருந்தா கூப்பிடலாமே. கூப்பிடட்டுமா? தா, ஐ லவ் யூ டா மிதுன் மாமா. அடேங்கப்பா, அன்எக்ஸ்பெக்டட். இடவிடம் வாடகை வாங்கி இழி வீட்டில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாரே தகுமா? எங்களை தேக்க நீதான் உந்தன்
நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டும் திருந்தலையே. நான் புக்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஏன் எனக்கு படிக்க கூட உரிமை இல்லையா? அவங்கவங்க வேலையை பாருங்க எல்லாரும். பொழப்ப கெடுக்குமா? நான் ஒன்னும் யாருக்கிட்டையும் பேசலப்பா. இப்ப அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? எங்கூட தான் யாரும் பேச மாட்டாங்கல்ல, அப்புறம் அதுக்கு என்கிட்ட மட்டும் பேசுவாங்களா? நான் எதை பார்த்தா சிரிச்சிட்டு போறேன். அவங்களுக்கு என்ன, அவங்கவுங்க வேலையை மட்டும் பாருங்க. அப்ப நானே இப்படித்தான் பண்ணுவேன். குட்டிமா, அம்மாவை எட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பாத்தீங்களா, அண்ணா சண்டை போடுறோம் அம்மா கிட்ட. குட்டி பாப்பாக்கு என்ன வேணும்? அம்மாவை எட்டி எட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, குட்டி பாப்பா எட்டி வலிக்குதா? அம்மா, நானும் தொட்டு பார்க்கவா? குட்டி பாப்பாக்கு முத்தம் கொடுக்கவா? அம்மா, வலிக்கு வந்தியா? வாடி வா. குட்டி பாப்பா, குட்டி பாப்பா, அம்மா குட்டி பாப்பா, ஆமா செல்லம். அம்மா, அம்மா, எழில், எழில், அம்மாக்கு வலிக்குதும்மா வயிறு. அம்மா, அம்மா, எழில், அம்மாக்கு வயிறு வலிக்குதும்மா. டாக்டர் இன்னும் ஒரு வாரம் டேட் கொடுத்துருக்காங்கல்ல. அம்மா, முடியலம்மா, அம்மாக்கு வயிறு வலிக்குதும்மா. குட்டி பாப்பா வெளியே வர போறான்னு நினைக்கிறேம்மா. முடியல, அப்பாவும் வேற வீட்டுல இல்லையே. அம்மா, இல்லம்மா, அம்மாக்கு வலிக்கும். அம்மா அழுதாதான் குட்டி பாப்பா வெளியே வருவா. நீ கூட அப்படிதாம்மா வந்த. அம்மா, அம்மாக்கு வலி தாங்க முடியல. அப்பாவும் வேற வீட்டுல இல்லையே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அம்மா, அம்மா, ஐயோ, என்னால முடியல. எழில் குட்டி, அம்மானால முடியலம்மா. அம்மா, அம்மா, அழுகாதம்மா. அம்மா, நான் உன்னை திட்ட மாட்டேம்மா. அழுகாத, நான் கோச்சிக்க மாட்டேன். அம்மா, அம்மா, அழுகாதம்மா. குட்டி பாப்பா, குட்டி பாப்பாவா அழுகும்லம்மா. அம்மா, அழுகாத. அம்மா, அம்மா, ஐயோ, முடியலையே. அம்மா, காவி,
கவி கவி என்னங்க வந்துட்டீங்களா? இப்பதான் உயிரே வருது. என்னங்க வலி வந்துருச்சு போலங்க. என்னால முடியல. ரொம்ப வலிக்குதுங்க. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. ஐயோ டாக்டர் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்குள்ள எப்படி வலிக்கும்? அது ஒரு சில டைம் அப்படிதாங்க. என்னால இப்ப வலி தாங்க முடியல. கூட்டிட்டு போங்க. என்னால வலி தாங்க முடியல. கவி அல்லாத நான் பக்கத்துல தான் இருக்கேன், நான் கூட்டிட்டு போறேன். அல்லாதம்மா உன்